சண்டே மார்னிங் இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஸோ காலையிலேயே ஏர்லியராக நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். நாங்கள் மோஸ்ட்லி எப்போவும் மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் தான் தாலிக்கயிறு மாற்றுவோம். அம்மா தான் போனதுமே தாலிக்கயிறை மாற்றி கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பாப்பாவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அவளை பார்க்கறது பெரிய வேலையாக இருந்தது. நல்ல நேரத்துக்குள்ள தாலிக்கயிறை மாற்றிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது கூலிங்காக சாப்பிடலான்னு சொல்லிட்டு மதுரை ஜிகர்தண்டா தான் சாப்பிட்டோம். நாங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சாமி வச்சு கும்பிடுவோம். அதனால அதுக்கு தேவையான பூ, பழம், அப்புறம் சாரி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா காலையிலே இட்லிக்கு சாம்பார் வச்சிருந்தாங்க. அதனால சாம்பார் கூட அப்பளமும் அப்புறம் கொஞ்சம் பாயாசமும் வச்சாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணியை போல நாங்கள் அழகர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீடு அழகர் கோவில் பக்கத்துல தான் இருக்குது. பக்கத்திலே இருந்துட்டு அழகரை பார்க்காம இருக்க முடியுமா? அதனால கள்ளழகர் அழகர் மலையை விட்டு கிளம்புறத பாக்குறதுக்காக போயிருந்தோம். இந்த வருஷம் சண்டே அழகர் மலையை விட்டு புறப்படுறதுனால ரொம்ப கூட்டம் இந்த வருஷம். ஆனா நாங்க கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல தான் நின்றுட்டோம். சாமியும் சூப்பரா பார்த்தாச்சு. வர வழியில பிரசாதம் நிறைய கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னரும் அதோட முடிச்சிட்டோம்.